எப்படி இருக்கீங்க? யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். பாருங்கள், யோசேப்புக்குள் இருக்கிற பரிசுத்தம் அவனை பெரியவனாய் மாற்றுகிறது. நமக்குள் தேவை ஒரு பரிசுத்தம். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய ஒரு வாழ்வு பரிசுத்தம். இந்த உலகத்திலே பரிசுத்தவான் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் பரிசுத்தர். ஐம் டெல்லிங் யூ, எல்லாரும் குறையுள்ளவர்கள். ஈவன் பிரசங்கிக்கிற மனோஜானா இருந்தாலும் நான் குறைவுள்ளவன் தான். ஆனா நிறைவான கிறிஸ்து நமக்காக உண்டு. பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். சிந்தையிலே பரிசுத்தம் இருக்கிறதா? கண்களிலே பரிசுத்தம் இருக்கிறதா? நாவிலே பரிசுத்தம் இருக்கிறதா? கரத்தின் செயல்களிலே பரிசுத்தம் இருக்கிறதா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். குறை உள்ளவர்களாய்த்தான் இருக்கிறோம். ஆனால் என் அப்பன் இயேசு பரிசுத்தர். அப்பா, எனக்கு பிடிச்சது உங்களுடைய பரலோக பரிசுத்தம். அப்பா, பரிசுத்தம் தான் ஒரு மனிதனை உயர்த்தும். பிள்ளைகளே, பரிசுத்தத்தை கர்த்தரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் நடக்க, பரிசுத்தமாய் பேச, பரிசுத்தமாய் சிந்திக்க, பரிசுத்தமாய் குடும்ப வாழ்க்கை நடத்த, பரிசுத்தமாய் என் தொழிலை செய்ய, பினான்ஸ்ல ஒரு பரிசுத்தம், என் கைட்டு செய்யற எல்லா காரியத்திலும் ஒரு பரிசுத்தம் காணப்பட எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, கடைசி வரைக்கும் இந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஷிடபலா கத்துடபலவா. என்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை சொல்லிக் கொண்டிருக்கிற மகனே, இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். சகோதரி லிடியா என்கிற பேரை காண்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்காய் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். யாருடைய மனம் திரும்புதலுக்காய் கண்ணீர் விடுகிறாய் மகளே, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு பரிசுத்தத்தை எழுதுகிறார். இன்று உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாய். இன்றைக்கும் நாளைக்கும் நடுவில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you.